வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான சமீபத்திய போர் வளர்ச்சி, குறிப்பாக கீவ் நகரில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் வரை பாருங்க. உண்மையிலேயே இது ஒரு நரகமே போலிருந்தது. 2025 மே மாதம் இறுதியில் ரஷ்யா 40 குரூயிஸ் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது செலுத்தியது. இது யுக்ரைன் மீது கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய ஏரியல் அட்டாக் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த மெகா ஹிட் நேரத்தில் வானில் சுமார் 80% ஏவுகணைகள் மட்டும்தான் தடுக்கப்பட்டன. பல ஏவுகணைகள் நேரடியாக கட்டடங்கள் மீது விழுந்தன. ராத்திரி 3 மணி நேரத்தில் கீவ் நகரமே பயங்கர வெடிவீச்சுகளால் உலுக்கப்பட்டது. மின்சாரம், தண்ணீர் சேவைகள் மற்றும் மருத்துவமனைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன. பொதுமக்கள் நிலையாக இருந்த 5 குடியிருப்புகள், பள்ளிகள் மற்றும் ஒரு குழந்தை மருத்துவமனை அனைத்தும் சிதைந்தன. பலர் உயிரிழந்தனர், மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்யாவின் நோக்கம் என்ன? புலனாய்வாளர்கள் தெரிவிப்பது, இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல. யுக்ரைன் விமானப்படை, எரிசக்தி நிலையங்கள் மற்றும் தளவாட போக்குவரத்து முறையை முற்றிலும் அழிக்கவே ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறது. இது யுக்ரைன் எதிர்வினைகளை தடை செய்யும் வகையில் ஒரு சைக்கலாஜிக்கல் வார். உலக நாடுகள் எப்படி பதிலளிக்கின்றன? அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்தன. நேட்டோ கூட்டணி மீண்டும் யுக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை அனுப்ப தொடங்கியுள்ளது. புதிய விமான எதிர்ப்பு அமைப்புகள், பாட்ரியட் சிஸ்டம்ஸ் யுக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ளன. ஆனால் அதற்குள் நஷ்டம் ஏற்கனவே மிக அதிகமாக உள்ளது. இந்த மெகா தாக்குதலால் யுக்ரைன் மக்கள் மீண்டும் ஒரு பீதிக்கான காலத்திற்கு நுழைந்துள்ளனர். இதுபோல் தொடர்ந்தால் யுத்தம் ஒரு 3வது உலகப் போருக்கு வர வாய்ப்புகள் கூட இருக்கின்றன என சாடிக்கின்றனர். உங்களது ஆதரவு, உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட் யுக்ரைன் மக்களுக்கு ஒரு ஓசை போல் இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போரில் நாம் இருக்கவில்லை என்றாலும் உண்மையை பேச வேண்டும். நன்றி நண்பர்களே.